சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம காளியம்மன் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன சமைக்க போகிறோன்னா மாங்காய் ரெசிபி தான். பாருங்கள், மாங்காய் ரெசிபி எப்படி பண்ணணுன்னு. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணும். மெயினாக அடுப்பு ஆன் பண்ணிக்கணும். கொஞ்சமாக கடுகு, ஒரு 50 கிராம் கடுகு, 50 கிராம் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டு அலசி வச்சுருந்த சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த மாங்காவை அதில் எடுத்து போடணும். போட்டு நல்லா சுண்டி வர அளவுக்கு வணக்கி விடணும். காரத்துக்கு தேவையான தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். லைட்டாக உப்பு, சர்க்கரை உங்களுக்கு வேணும்னா, இனிப்பு வேணும்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா சுண்ட விட்டு இறக்குனா நம்ம காளியம்மா கிச்சன் சமையல் ஊறுகாய் ரெடி. மாங்காய் நல்லா சுண்டி வந்தோடனே மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். தனி மிளகாத்தூள். நீங்கள் வீட்டில் சமைக்கிற மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காரம் பத்தாது. அதனால தான் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள் லைட்டாக சேர்த்துக்குங்க. கடுகு வெந்தயம் லைட்டாக பொரிய விட்டு அதை மசாலா பண்ணி அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்க, இதுதான் கடுகு வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிங்க. இது கூட தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அது இப்போங்க அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பெருங்காயத்தூள் லைட்டாக சேர்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து நம்ம உடம்புக்கு அதிகமாக எடுத்துக்கவும் கூடாது. சூடு அதிகமாகிடும், நம்ம உடம்பு கெடுதல் ஆகிடும். பெருங்காயம் லைட்டாக சேர்த்துக்குங்க. தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு சூப்பரான ரெசிபி.